சாதகமாக பேச்சுவார்த்தை நடத்த பணம் கைமாறியதா என்று பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைதான 5 பேரில் மகேஸ்வரியின் செல்போன் தொடர்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஆட்கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மூர்த்தியிடம் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு மேலாக திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து டிஎஸ்பி தமிழரசி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணை என்பது 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த கடத்தல் சம்பவத்தில் முன்னர் நடந்ததும் கடத்தலுக்கு பின்னர் நடந்த தொடர்புகள் குறித்தெல்லாம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 பேருடைய ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 பேருடைய செல்போன் விவரங்களை காவல்துறை சேகரித்திருக்கிறார்கள். அதில் மகேஸ்வரி ஏற்கனவே விருப்ப ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மகேஸ்வரியுடைய செல்போன் தொடர்புகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியிடம் பல கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கட்சியுடைய வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் இந்த மகேஸ்வரி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் இதில் தொடர்பு இருப்பதும் போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அந்த தொடர்புகள் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல ஜெகன்மூர்த்தி, ஜெயராம் மற்றும் மகேஸ்வரியுடைய 3 பேருக்கு என்ன தொடர்பு, இவர்கள் 3 பேரும் எப்படி இதில் இந்த வழக்கில் தொடர்பு கொண்டார்கள் என்ற கோணத்திலையும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெண் வீட்டாருக்கு சாதகமாக பணம் பேசுவதற்கு பணம் கைமாறியதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை நடத்தி வர்றாங்க. பெண் வீட்டிற்கு சாதகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பல லட்சம் ரூபாய் பணம் கைமாறியதாகலாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் ஜெகன்மூர்த்தியிடம் அந்த பணம் விவரங்கள் குறித்தெல்லாம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே பெண்ணுடைய தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து சில லட்சம் ரூபாய் பணமும் காவல்துறை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் யாருக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்தார், பணம் ஒருவேளை அந்த இளைஞனுடைய குடும்பத்திற்கு அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பணமா அல்லது இந்த பஞ்சாயத்து செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட பணமா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமிடம் தனியாக திருத்தணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மகேஸ்வரிக்கும் ஜெயராமுக்கும் உள்ள தொடர்புகள் குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. மகேஸ்வரி அளித்த வாக்குமூலத்தில் ஜெயராம் முதலில் உறவினர் என்று கூறியிருக்கிறார், பின்னர் நண்பர் என்று கூறியிருக்கிறார். எப்படி ஜெயராம் மற்றும் மகேஸ்வரிக்கு தொடர்பு வந்தது, பழக்கம் வந்தது என்ற அடிப்படையெல்லாம் பல்வேறு கேள்விகளை காவல்துறை இந்த விசாரணையில் கேட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.